அண்மை செய்தியை பார்க்கிறோம். EVKS இளங்கோவன் உடலுக்கு இறுதி ஊர்வலம் மாலை நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் அஞ்சலி செலுத்த அங்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் நேற்று காலமானார். காய்ச்சல் பாதிப்புக்காக கடந்த 11ஆம் தேதி மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவரது உடல் தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்து வந்தது. நேற்று காலை தீவிர சிகிச்சை அளித்தும் பயனின்றி அவர் உயிரிழந்தார். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டது. நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், கட்சித் தலைவர்கள் மற்றும் திரைத்துறையினர், பொதுமக்கள் மறைந்த EVKS இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்போது இன்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் வந்து அவர்களுக்கு மலர் அஞ்சலியை வைத்து அஞ்சலி செலுத்தினர். இன்று மாலை 4 மணிக்கு முகலிவாக்கம் எல்டி காலேஜ் பகுதியில் உள்ள மின் மயானத்தில் EVKS உடல் தகனம் செய்யப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி. சுரேஷ், தற்போது முதலமைச்சருடன் அமைச்சர்கள் யாரெல்லாம் அங்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் மற்றும் பொன்முடி, முத்துசாமி ஆகியோர் மற்றும் கட்சி தொண்டர்களும் என 50க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராஜலட்சுமி. EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் அங்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.